கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலவீனத்தில் உதவி செய்யும் ஆவியானவர். ரோமர் 8:26 ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உலகத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகும் பொழுது பலவிதமான பலவீனத்தினால நாங்கள் பாதிக்கப்பட்டு பலநிலையே இன்று துக்கித்து புலம்புகிற வேளைகளிலே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் என்கிற வாக்குத்தத்தத்தினால எங்களை தேற்றுகிறபடியால் மக்கு நன்றி. குடும்பமாய் அப்போடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக்கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உலக வாழ்வில் பலவீனம் வருவது சகஜமான காரியம். மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அதற்கு ஒரு எல்லையை வைத்துள்ளனர். எல்லையை மீறினால் நம்மை சோர்வடைய செய்கின்றனர். நம்முடைய பலவீனங்களில் மனிதர்கள் உதவ முடியாத இடத்தில் நம்மை ஆற்றும் தேற்றும் நம்மோடு இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது அவரது வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றி பலப்படுத்துகிறார். பலவீனமான நேரங்களில் பலம் தரும் தேவனின் கிரியைகளை அறிந்து கொள்ளாமல் விசுவாசம் குன்றி அழுது புலம்புகிறவர்களாக சாட்சி இல்லாத வாழ்வு வாழ்கிறோம். இதை உணர்ந்த நமது அப்பா பிள்ளைகளாகிய நமது அறியாமையை, விசுவாசம் இல்லாத தன்மையை அறிந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். எனவேதான் பவுல் கூறுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று கூறுகிறார். தாவீது கூறும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பிரியரே, மோசேயை தேவன் அழைக்கும் போது, ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அவனுடைய பலவீனத்தை தேவனிடம் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனை விட்டுவிடவில்லை. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். மோசே தனது பலவீனத்தை ஆவியானவரிடம் ஒப்பு கொடுத்த போது அவர் வல்லமையாக்கி எகிப்தை அதிசயங்களால் குலுக்குகிற மனிதனாக மோசேயை மாற்றினார். நாமும் நமது பலவீனத்தில் எதுவாயினும் வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆலயம் போக, சுவிசேஷம் சொல்ல, நன்மை செய்ய எனக்கு பலனில்லை, பொருளும் இல்லை என்று நமது பலவீனத்தை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் நம்மையும் பலவானாய் மாற்றி மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாற்றுவார். நம்புவோமா? ஆமேன்.